தேர்தல் கூட்டணி தொடர்பான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை யாருடன் கூட்டணி அமைக்க இருக்கிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒரு பக்கம் அதிமுக தரப்பிலும் இருந்து பல்வேறு முன்னெடுப்புகள் முன்வைக்கப்பட்டது, அதே போன்று பாஜக தரப்பிலும் முன்வைக்கப்பட்டதாக அறிகிறோம். இந்த நிலையில அதிமுக பாமக கூட்டணி ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் அறிகிறோம். அதிகாரப்பூர்வ தகவல் எப்பொழுது வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம்? கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை அனைத்துமே தீவிரமாக தயாராகி வருகின்றன. குறிப்பாக திமுக, அதிமுக, அதே போன்று பாஜக, அந்த மூன்று அணிகள் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பது உறுதியாகி இருக்கிறது. திமுக அணியை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் அந்த அணியில் இடம்பெற்று இருக்கின்றன. பாஜகவும் தனது அணியை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் இறங்கி இருக்கிறது. அதிமுக அணியை பொறுத்தவரை தற்போதைக்கு பெரிய கட்சிகள் எதுவும் அணியில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட அந்த அணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அதிமுக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. அண்மையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் திரு ராமதாஸை சந்தித்து பேசினார். இதன் மூலமாக அதிமுக, பாமக தங்களது அணிக்கு வர வேண்டும் என்று அதிமுக விரும்புவதும், இது தொடர்பான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நடைபெறும் என்றும் அப்போதே தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன, பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அக்கட்சி வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது, முதலில் பாஜக அணியில் இருந்து தங்கள் பக்கம் தங்களது அணியில் சேர வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட இறுதியாக அதிமுக அணியில்தான் பாமக இடம்பெறும், அதுதான் உறுதியாக நடைபெறும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பாஜகவை விட அதிமுக என்பது ஒரு நம்பகமான ஒரு அரசியல் கட்சி. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வன்னிய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்ததும், அதே போன்று அன்புமணி ராமதாஸுக்கு மாநிலங்களவை இடம் வழங்கியதும் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் இடம்பெற்று 7 இடங்களை வாங்கியதை போல இப்போதும் அதே இடங்கள் அல்லது கூடுதலாக ஒரு சில இடங்கள் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று மாநிலங்களவை ஒரு இடமும் அன்புமணி ராமதாஸுக்காக வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதிமுக அணியில் பாமக இடம்பெற்றுவிடும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகும் என்ற ஒரு கருத்துக்களையும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் ஏற்படும் என்றும் அந்த கட்சியினர் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.